லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல தளபதி நடிச்சிருக்கிற படம் லியோ. நெல்சன் திலீப் குமார் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற படம் ஜெயிலர். இந்த ரெண்டு படங்கள்ல எந்த படம் தான்ப்பா சூப்பர்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் லியோ படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க. லியோ படத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா ஸ்பாய்லர் நிறையவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜெயிலரோட ஸ்டோரி லைன் கெத்தா, லியோவோட ஸ்டோரி லைன் கெத்தா. லியோவோட ஸ்டோரி லைன் எந்த மாதிரி இருக்கும்னா, தன்னுடைய குடும்பத்தை வில்லன் கேங் கிட்ட இருந்து காப்பாற்றுற மாதிரியான ஸ்டோரி லியோ. அதே ஜெயிலர் தன்னுடைய ஃபேமிலியை வில்லன் கேங் கிட்ட இருந்து காப்பாற்றுற ஹீரோ. ரெண்டு ஸ்டோரி லைனும் சேமாக தான் இருக்கும். இந்த ரெண்டு படத்தோட ஸ்டோரி லைன்ல எந்த ஸ்டோரி லைன் கெத்தா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வேஸ்டாக தான் இருக்கு. அடுத்து ரெண்டாவது, ஜெயிலர் படம் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் நம்ம அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவலில் இருக்கும். ஆனால் லியோ படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவலில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை, ஓகேன்ற அளவுக்கு தான் இருக்கு. அடுத்து மூணாவது பாயிண்ட், இந்த ரெண்டு படங்கள்லையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கும். குறிப்பா ஜெயிலரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது லியோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா இன்டர்வல் எது நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா நான் ஜெயிலரை தான் சொல்லுவேன். ஜெயிலர் இன்டர்வல் சூப்பரா இருக்கும். லியோவோட இன்டர்வல் எனக்கு ஓகேவா தான் இருக்கு. லியோ படத்துல தளபதி சூப்பரா நடிச்சிருக்காரா, ஜெயிலர் படத்துல ரஜினிகாந்த் சூப்பரா நடிச்சிருக்காரான்னு கேட்டீங்கன்னா நான் லியோ படத்தோட தளபதி விஜய தான் சொல்லுவேன். அவர் பார்த்திபனா வாழ்ந்தே இருக்காரு. ஒரு சீன் சொல்றேன், லியோ படத்துல போலீஸ் ஸ்டேஷன் சீன் ஒன்று வரும். அந்த சீக்வன்ஸ்ல தளபதியோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சைக்கோத்தனமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் மற்றும் அந்த நம்ம தளபதியோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். ஆனா ஜெயிலர் படத்துல நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஆனா பார்த்திபனை கம்பேர் பண்ணும்போது முத்துவேல் பாண்டியன் ஆவரேஜா தான் நடிச்சிருக்காரு. இந்த ரெண்டு படங்கள்லையும் இன்ட்ரோ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். தளபதியும் நார்மலாக காமிச்சிடுவாங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் நார்மலாக காமிச்சிடுவாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு படங்களோட செகண்ட் ஹாஃபும் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. அதுவும் குறிப்பாக இந்த ஜெயிலர் படத்தோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாவது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் லியோ படத்தோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சுத்தமாக நல்லாவே இல்லை. அதே மாதிரி இந்த ரெண்டு படங்கள்ல எந்த படத்தோட கிளைமேக்ஸ் நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜெயிலர் படத்துல ட்ரிபிள் பிளாக் பஸ்டர் மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கும். ஆனா லியோல பட்டாசு வெடிக்கிற மாதிரியான கிளைமேக்ஸ் இருக்கும். எனக்கு லியோ படத்தோட கிளைமேக்ஸும் ப்ரீ கிளைமேக்ஸும் கார் சேசிங் சீனும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. லியோ படத்துல சாங்ஸ் நல்லா இருக்கா, ஜெயிலர் படத்துல சாங்ஸ் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜெயிலரை தான் நான் சொல்லுவேன். இந்த லியோ படத்துல நாரடி சாங்கை கூட கொஞ்சம் கிளியராகவே வைக்க காணும். அங்கங்கே பீட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு சாங்கே தூக்கிட்டு இருக்கலாம். ஏன் சாங் தான் வச்சாங்கன்னு தெரியல. நானே ஒரு தளபதி ஃபேன் தான். ஆனால் இந்த லியோ படத்தில் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கள் இருக்கு. அதே மாதிரி லாஜிக் மிஸ்டேக் எந்த படத்தில் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா லியோ படத்தோட செகண்ட் ஹாஃப்லையும் அதிகமாக இருக்கும். ஜெயிலர் படத்தோட செகண்ட் ஹாஃப்லையும் லாஜிக் மிஸ்டேக் ரொம்பவே இருக்கும். சீன்களாக ரெண்டு படங்களையும் எந்த படத்தில் அதிகமான சீன்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு கேட்டிங்கன்னா லியோ படத்தில் ஈஸியாகவே சொல்லிடலாம். காஃபி ஷாப் சீன், ப்ரீ இன்டர்வல் சீன், அதே மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸ் சீன், கிளைமேக்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4-5 சீன் லியோ படத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி ஜெயிலரில் கூட அந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற சீன், இன்டர்வல் சீன், ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம வர ரஜினிகாந்த் சீன், அதே மாதிரி கிளைமேக்ஸில் வெயிட்டாக கிளைமேக்ஸ் முடிக்கிற அந்த ட்ரிபிள் பிளாக் பஸ்டர் கிளைமேக்ஸ் சீன் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இதில் லியோ படத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சீன்களே ரொம்பவே நல்லா இருக்கும். லியோ படத்தில் வில்லன் வெயிட்டாக இருப்பாரா இல்லை ஜெயிலர் படத்தில் வில்லன் வெயிட்டாக இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு படங்கள்லையும் வில்லன்கள் ரொம்பவே வீக்கான வில்லன்கள் தான். ஜெயிலர் படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் மாதிரி தெரியும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவரே அடங்கி போயிட்டு வீக்கான வில்லனாக மாறிட்டாரு. அதே மாதிரி லியோ படத்தில் சஞ்சய் தட்டும் வீக்கான வில்லன் தான், அர்ஜுனும் வீக்கான வில்லன் தான். ஃபைனலாக இந்த ரெண்டு படங்களில் எந்த படம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா
ரெண்டு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரெண்டு படத்தோட செகண்ட் ஹாஃபும் எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை. ஆனால் ரெண்டு படங்கள்ல ஜெயிலர் நல்லா இருக்கா லியோ நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு லியோ தான் பிடிச்சிருக்கு. ஜெயிலர் படம் ஃபைனலாக 630 கோடி கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு வேர்ல்டு வைடா. அதை லியோ பீட் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஜெயிலர் பிடிச்சிருக்கா லியோ பிடிச்சிருக்கான்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.